கூடி வந்தர் யாருக்கும் இயேசுவினோட அன்பின் நல்வார்த்தைகள். ஆமென். ஹல்லேலூயா. எடுத்துக்கலாம் ரோமர் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 6வது வசனம். ரோமர் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 6வது வசனம். மாம்ச சிந்தை மரணம், ஆவின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். பாருங்க, மாம்ச சிந்தை மரணம் என்று ஏன் சொல்லுகிறார்? மாம்ச சிந்தை மரணம் என்று ஏன் சொல்லுகிறார்? ரோமர் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 13வது வசனம். மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவிகள். எப்படி மாம்சப்படி பார்த்தா எப்படி சாக முடியும்? ரோமர் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வசனம். எப்படி என்றால் பாருங்க, மாம்ச சிந்தை தேவனுக்கு பகை. அது என்ன பண்ணுதாமா? தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. எல்லாத்துக்கும் தெரிந்துதான், மீண்டமாக நான் சொல்லுகிறேன். ஒரு பெரிய போதகர், ஒரு கிராமத்துல பெரிய போதகர், அவர் பரலோகத்துக்கு செல்ல வேண்டிய காரியங்களை குறித்து, வேதவசனங்களை குறித்து சொல்லிக் கொண்டிருந்தார். அன்னைகளுக்கு கூட்டம் கூட்டமா போறாங்க. எப்படி இயேசு மலை பிரயாசத்தில் இருந்தாரோ அதே மாதிரி போதகர் பரலோகத்து ராஜ்யத்துக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லும்படியாக காரியங்களை செய்து சொல்லிக் கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் எல்லாரும் வரிசையாக ஆண்கள் பெண்கள் எல்லாரும் கூட்டம் கூட்டமா போயிட்டு இருந்தாங்க. அதை பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் தெரிஞ்சான ஒரு காரியம், அதுல ஒரு பூனை பார்க்குது. என்னடா எல்லாரும் கூட்டம் கூட்டமா போறாங்க என்ன அப்படின்ட்டு ஒரு வயதான ஒரு பாட்டியை பார்த்து கேட்குது, என்ன எல்லாம் கூட்டம் கூட்டமா போயிட்டு இருக்கிறீங்க? பூனை கேட்குமா? கேட்கும். பாருங்க, அவங்க சொல்றாங்க, பரலோக ராஜ்யத்தை குறித்து அவர் பேசி கொண்டிருக்கிறாரு. நாங்களாவது தகுதி பெறக்காக போய் பார்த்துட்டு இருக்கோம். பரலோக ராஜ்யமா அப்படின்னு என்ன, எப்படி இருக்கும் அப்படின்னு பூனை கேட்குது. அந்த பரலோக ராஜ்யத்தை பார்த்து அந்த ஜனங்கள் என்ன சொல்றாங்க, பூனைக்கு விவரிச்சு காமிக்கிறாங்க. அந்த பூனைக்கு ஒரே ஆசை, இந்த பூமியில பாலுக்கு தயிருக்கு நம்ம அடைபட்டு இருக்கிறோம். பரலோகத்துல என்னங்க, பசி இல்ல, அங்க தூக்கம் இருக்காது, எதுவுமே இருக்காது, கத்தர் மட்டும்தான் அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு என்ன ஆச்சமா? ரொம்ப சந்தோஷம். நடக்க நாடா எல்லாமே என்ன ஆகும்? தங்க வயது எல்லாமே இருக்குது. அங்க வெளிச்சமா யாரு இருக்கிறா? கத்தர் தான் இருக்கிறாரு. ஆமா, பூனையாக உன்னை உண்டாக்குன உருவாக்கு எல்லாம் அங்கதான் இருக்கிறாரு அப்படி சொன்னோன்னே பூனைக்கு ஒரே இது. இப்போ மனுஷன் மட்டும் தான். இப்போ நாங்களும் போமே அந்த போதத்தை போய் லைனா பிரிந்து கேட்குது, நானும் பல வச்சத்துக்கு போகணும், என்ன செய்யணும் அப்படின்னு. அந்த போதரை பார்க்குறாரு, மேலங்களை பார்க்குறாரு. நீயா, நீ பல வச்சியமா? சரி, அப்ப நான் அவனுக்கு சொல்றேன், நீ செய் அப்படின்னு. சொல்லுங்க, என்ன நான் செய்யறேன் அப்படின்னு. நல்ல ஒரு மணி நேரத்துக்கு நல்லா பெரிய மீன், ஒரு 1.5-2 கிலோ மீன் நல்லா பொறிச்சு லெமன் எல்லாம் வச்சு வெங்காயம் வச்சு தட்டில் கொண்டு கொடுக்குது. அது பூ நினைக்குது, பரவாயில்லைய போதகர் எனக்கு சாப்பாடுலாம் கொடுக்குறாரு அப்படின்ட்டு அந்த மீன் சாப்பிட்றதுக்கு வாங்குது. போத சொல்றாரு, உனக்கு சாப்பிட்றதுக்கு இல்லை, வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லி எனக்கு தள்ளி ஒரு வாரத்துல போய் இந்த தட்டுல மீன் இருக்குது, இது நீ என்ன பண்ணணுமா, ஒரு 2 மணி நேரத்துக்கு இது நீ சாப்பிடக்கூடாது, தொடக்கூடாது, பார்க்கக்கூடாது, வச்சுக்கோ, அது சாப்பிடாம இருக்கணும் அப்படின்னு சொல்லுது. இவ்வளவுதானா? இவ்வளவு இந்த 2 மணி நேரத்துக்கு சாப்பிடாம இருந்தா நான் பரலோகம் போயிடலாமா? போயிடலாம் அப்படிங்கிறாரு போதகர். சரின்னு என்ன பண்ணாங்க, அப்படியே அவருக்கு ஆப்போசிட்ல ஒரு தட்டுல நல்ல பெரிய மீன் வறுத்து வச்சாச்சு. பூனை உட்காந்து வெடிக்க பாக்குது. இதெல்லாம் ஒரு பெரிய மேட்டரா அப்படின்னு. கொஞ்ச நேரம் கழிச்சு நல்ல ஒரு காத்து அடிக்குது. அந்த மீன் மேல பட்டோட மீன் வாசனை அப்படியே மூக்குக்கு என்ன, பூனைக்கு மூக்குக்கு போகுது. அப்ப பூனை, நல்ல மீனா இருக்க மாட்டேங்குது, சூப்பரா ஸ்மெல்லு வருது அப்படின்னு வாசத்தை இழுக்குது அப்படியே. சரி, ஸ்மெல்லு தானே, போனா பொருள் இழுக்காச்சு. அப்புறம் கொஞ்சம் நாங்க பார்த்தோம்னா மீனை பார்க்குது. இவ்வளவு ஒரு மீனா, நான் கருவாடைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறேன்னு, இது என்னோட பெருசா இருக்குது மீன், பூனையோட மீன் பெருசா இருக்குது. அந்த மீனை என்னன்னா தொட்டு பார்க்கலான்னு ஃபர்ஸ்ட் வரல தொட்டு அப்படி தொட்டி பார்க்குது. அந்த 5 விரல அப்படியே தொட்டு பார்க்குது. பார்த்து அப்படியே பூரா என்ன அப்படியே ஸ்மெல் பண்ணி பார்க்குது. இன்னும் மனம் மட்டையை கலப்புது. சரி, போர் என்ன சொன்னாரு, முழு மீன் தானே சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரு. நான் வாழை கொஞ்சம் என்ன பண்ணிக்கிறேன், கடிச்சு சாப்பிட்டுட்டேன்னு கொஞ்சம் வால் பகுதியை கடிச்சு சாப்பிட்டுச்சு. நல்லா முறுமுன்னு இருக்குன்னு நினைக்கிறேன். சாப்பிட்டோன்னே இவ்வளவு சூப்பரா இருக்குது அப்படி என்ன, சரி இன்னும் கொஞ்சம் வால் பகுதி இவ்வளவு வருஷம் இருக்கும்ல, ஒரு 4-5 இன்ச்சுக்கு இருக்கும்ல, சாப்பிடலான்னு அப்படியே வால் பகுதியெல்லாம் கடிச்சு சாப்பிட்டுச்சு.
சாப்பிட்டா அதுக்கு ஒரு டேஸ்ட் ரொம்ப தாங்க முடியல. இது வரைக்கும் இந்த வாழ்க்கையில இந்த மாதிரி மீன் எனக்கு ஓனர் வச்சதும் கிடையாது, நான் தின்னதும் கிடையாது, இவ்வளவு டேஸ்டா இருக்குது அப்படின்னு அந்த மீன் அப்படியே கொஞ்சமா கொஞ்சமா சாப்பிட்டு, ஃபுல்லா சாப்பிடக்கூடாது இல்ல, தாய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு பாதி வரைக்கும் வந்துருச்சு. அப்புறம் கொஞ்சம் வந்துருச்சு. அப்புறம் என்ன பண்ணுச்சு, தலை மட்டும்தான் இருக்குது. அந்த மீன் சொல்லிச்சேன், வாலிருந்து இது வரைக்கும் நான் சாப்பிட்டுட்டேன், இது வரைக்கும் இருந்தா என்ன போனானே அதையும் சாப்பிடலான்ட்டு எடுத்து மண்டையில சாப்பிட்டு போட்டு நீ ஏன்ட்டு போயிடுச்சாங்க. அது போல சொன்னாராமா, 2 மணி நேரத்துக்கு நீ உன்னால என்ன பண்ண முடியல, கண்ட்ரோல் பண்ண முடியலையே, நீ எப்படி நீ பலராஜ்யத்துக்கு வருது? மாம்ச சிந்தை. அவர் சிந்தை என்ன? மாம்ச சிந்தை. மாம்சத்துல சிந்தை வருது, தொடலாம், பார்க்கலாம், சாப்பிடலாம். ஆனா தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமல் கூடாமல் இருக்கிறது. இது அப்படியே நம்ம என்ன போடுறோம், ஆதாம் ஏவாளை போட்டு பார்க்கிறோம். என்ன சொன்னாரு தேவன்? இந்த பழத்தினை கனியை புசிக்க கூடாதுன்னு சொன்னாரு. பழத்தினை புசிக்க கூடாது. போன மாதிரிதான் அவங்களும் அப்படியே ஏவாள் பார்த்தா அது அழகா இருக்குது, பார்ப்பதற்கு நல்ல கலரா இருக்குது, புசிச்சா ரொம்ப என்ன ஹெல்த்தியா இருக்கும். அப்புறம் என்ன பெருமை, அது சாப்பிட்டா நான் பழத்தை சாப்பிட்டேன் பார்த்தியா அப்படியே பாக்குறேன். அப்படி என்ன பண்ணாங்க, அந்த நியாயப்பிரமாணத்தை மீறி கீழ்ப்படியாமல் அதை தொட்டு சாப்பிட்டாங்க. அதனால என்ன கிடைச்சது? ஆத்மால மரணம். ஏற்கனவே ஆண்டவர் சொல்லுகிறாரு, இது நீ புசிக்கும் காலத்துல நீ சாகவே நீ சாவீர்கள் என்று. மரணம் வந்துருச்சா? அவனோட மாம்சம் சிந்தை பாத்தீங்களா? இதை தேவனுடைய ஆவிக்குரிய சிந்தை. நியாய பிரமாணத்தை மீறக்கூடாது, கீழ்ப்படியவனு. அவங்க ஆவிக்குரிய சிந்தனை இல்லாமல் மாம்ச சிந்தனை யோசித்தபடினால அந்த பாலத்தை தொட்டு பறிச்சு எல்லாம் சாப்பிட்டு ஆத்மாவில அவர்கள் மரணம் ஏற்பட்டது. ஆனா மாம்ச சிந்தை மரணம். அப்புறம் விளையாடக்கூடாது, கொஞ்சம் தானே தொட்டு பாத்துக்கிறேன், சாப்பிட்டு பாத்துக்கிறேன், அப்ப நாளைக்கு விட்டுறேன், இன்னைக்கு பண்ணிக்கிறேன், அந்த வேலையே ஆகாது. தொட்டுட்டோம்னா மரணம். பாருங்க, மாம்ச சிந்தை மரணம். அந்த பூனைக்கு எப்படி நடந்ததோ, ஆதாம் ஏவாளுக்கு எப்படி நடந்ததோ அதே மாதிரி சொல்றாரு. நீங்க மாம்ச சிந்தையில இருந்தீங்கன்னா மரணம் கண்டிப்பாக வரும். மரணம் கண்டிப்பாக வரும். அந்த மாம்ச என்ன நடந்தது? அவங்களுக்கு அழகு பாக்குறாங்க, சாப்பிட்டு பார்க்கலாம், எல்லா காரியங்களும் செய்கிறார்கள். செஞ்சு மாம்ச சிந்தினாலே அது என்ன மரணம் அடைஞ்சு விட்டார்கள் ஆத்மாக்களை. அந்த மாம்ச சிந்தினாலே தேவனுக்கு அவர் என்ன பகையாயிருச்சு, தேவனுக்கு பிரியமெல்லாம் போயிடுச்சு, தேவன் தோட்டத்தை விட்டு துரத்தி விட்டார். தேவதான் மாம்ச சிந்தியில் நம்ம இருக்கும் போது அவருக்கு நமக்கு பகை உண்டாகும். பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம போக முடியாது, ராஜ்யத்துக்கு போக முடியாது. பாருங்க, இப்படிப்பட்ட காரியம் நடக்கும்போதுதான் மாம்ச சிந்தை மரணம் என்று சொல்லுகிறார்கள். இல்லையா? ரோமர் 8ஆம் அதிகாரம் அவருடைய 5வது வசனம். பாருங்க, அந்த ஆதாம் ஏவாள் மாம்சத்தின் படி சிந்திச்சதுனால மாம்சத்தின் படியே நடந்துட்டாங்க. நம்ம சிந்தை எப்படி இருக்கிறது? மாம்ச சிந்தை. நம்ம ஒரு சிந்தை சிந்திக்கும் போது அதை சிந்திச்சுட்டே இருந்தோம்னா அதன்படி என்ன பண்ணாமா நடக்க ஆரம்பிச்சிருக்கும். அதனால சொல்கிறது, நம்மளோட சிந்தையில மாம்ச சிந்தை இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ரோமர் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 28வது வசனம். ரோமர் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 28வது வசனம். பாருங்க, தேவனை அறிகிற அறிவை என்ன பண்ணாங்க அவங்க விரும்பல. அவங்க அந்த சிந்தையில இல்ல, கர்த்தர் சொல்லிக்கிறாரு, நியாயப்பிரமாணம் கொடுத்துக்கிறாரு அப்படின்னு அந்த சிந்தையில இல்ல. தேவனை அறிகிற அறிவு தெரிஞ்சிருந்தும் அது என்ன விடாமா கேடான சிந்தை. பார்க்க வரைக்கும் பார்த்தார் ஆண்டவர், நீ மாம்ச சிந்தையில இருக்கிறியான்னு சொல்லி அடுத்த லெவலுக்கு என்ன கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்து விட்டார். இப்படி மாம்ச சிந்தையில இருக்கிறவங்க அடுத்த லெவலுக்கு எப்படி போறாங்கன்னா பாருங்க, மாம்ச சிந்தையில இருக்கிறவங்க கேடான சிந்தை ஆயிருது. அவங்க சிந்தை எப்படி இருக்குது இப்போ? மாம்ச சிந்தை. இந்த மாம்ச சிந்தையில இருந்து அவங்க என்ன ஆச்சுன்னா கேடான சிந்தனைக்கு போயிடுறாங்க. கேடான சிந்தனை இருந்து அவங்க என்ன பண்றாங்க, அடுத்த லெவலுக்கு போறாங்க. பாருங்க, அவங்க அடுத்த லெவலுக்கு போயிடுறாங்க. மாம்ச சிந்தை மரணம்.
இந்த நாள்ல செய்தியோட தலைப்பு மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தை ஜீவன். இந்த செய்தியின் முடிவுல உங்களுக்கு இருக்கிற மாம்ச சிந்தையா இல்ல ஆவின் சிந்தையா உங்களை கருத்தை நான் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த செய்தியின் முடிவிலே நீங்கள் மாம்ச சிந்தையா இருந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்களா இல்ல ஆவின் சிந்தையில தேவன் ஆய பிரமாணத்தை கடைபிடிக்கல் என்று உங்களை கடலில் நான் விட்டு விடுகிறேன். நீங்கள் இதயத்தை அலசி பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. ரோமர் 1 அதிகாரம் அதனுடைய 29 முதல் 31 வரை இந்த கேடான சிந்தை இருக்கிறவர்கள் அடுத்த லெவல் என்ன பண்றாங்க பாருங்க. என்னென்ன பண்றாங்க பாருங்க. சகலவித அநியாயத்தினாலும் வேசித்தனத்தினாலும் பொருளாசினாலும் பொறாமையினாலும் வாக்குவாதத்தினாலும் வஞ்சகத்தினாலும் புறங்குருவமாய் இரக்கமில்லாதமாய் இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 23 காரியம் இதுல அவர்கள் செய்கிறார்கள். எப்படி மாம்ச சிந்தை முதலாவது, இந்த மாம்ச சிந்தை நாலாவது கேடான சிந்தை வருகிறது. இந்த கேடான சிந்தையினால இந்த 23 காரியங்கள் அவர்கள் செய்கிறார்கள். 23 காரியம் அது செய்ய. இதுல 2-3 அவங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். பெற்றோருக்கு கீழ்ப்படியிலையா அவர்களுக்கு கேடான சிந்தை. பிள்ளைகளே இங்க கவனிங்க. உங்க பெற்றோர் கீழ்ப்படியிலையா உங்க மைண்ட் எப்படி மாதிரி தெரியுமா? கேடான சிந்தை. பெற்றோருக்கு நீங்க என்ன பண்ணணும்? கீழ்ப்படியணும். நான் சொல்லல, வேதம் சொல்லுகிறது. பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியாம யாரால பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியில அவங்களே என்ன அவங்களுக்கு என்ன இருக்கிற மைண்டு? கேடான சிந்தை. அவங்க சிந்தை சரியில்லை. அவளுக்கு நல்ல சிந்தை இருந்ததுன்னா நம்ம பெற்றெடுத்த பெற்றோர்களுக்கு என்ன பண்ணணும்? கீழ்ப்படியணும். பால் வளர்க்காம 2 பாக்கெட் பிஸ்கெட்டு நம்மள டீ மட்டும் கேட்குது. ஆனா போய் பால் வாங்கிட்டு எந்திரிச்சு போக மாட்டேங்கிறாங்க. கீழ்ப்படியது இல்லை. அடுத்த பாய் சுற்றானா சுற்ற கிடையாது. ஆமா, அப்படி விட்டதுக்கு ஒரு காலம் கீழே கடிச்சு படுத்துக்கிறது. இதெல்லாம் இருக்கக்கூடாது. இதன் தெளிவா சொல்கிறது. பெற்றோர் கீழ்ப்படியிலையா அவங்களோட சிந்தை கேடான சிந்தை. வீட்டுல போய் மறுபடியும் இந்த 1ஆம் அதிகாரத்தை ஃபுல்லா படிச்சு பாருங்க. பெற்றோர் கீழ்ப்படியிலையா கேடான சிந்தை. அடுத்து வரேன். வாக்குவாதம், புறங்குறுதல், உணர்விழா இருக்கிறது, தேவனுக்கு பிரியமுள்ள காரியத்தை செய்யறது, இதெல்லாம் கேடான சிந்தை. வாக்குவாதம், ஒரு பிரச்சனை வந்து விடுறதில்ல. அது எப்படி என்ன போய் அப்படின்னு அப்படி வாக்குவாதம் பண்றது, சண்டையை நிப்பாட்ட விட்டு போட்டு சண்டை என்ன விடுறது இழுத்துட்டு போறது, வாக்குவாதம் பண்றது, அப்படிப்பட்ட காரியம் இருக்கிறவர்கள் கேடான சிந்தை. புறங்கூறுறது, நம்ம கூடவே இருப்பாங்க, நம்ம கூடவே இருந்துட்டு நம்ம எல்லாம் தெரியும், அங்க போய் பாத்தீங்களா எப்படின்னு, இதெல்லாம் கேடான சிந்தை. உணர்வுலா இருக்கிறது. இந்த உணர்வு கர்த்தர் நம்ம எப்படிப்பட்ட காரியங்களை வச்சிருக்கிறார், நம்ம கர்த்தரோட காய்ச்சல் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறோம், கீழே போயிட்டு இருக்கிறோமா மேலே போயிட்டு இருக்கிறோமா, அந்த உணர்வு இல்லாமையே இருக்கிறது. இதுல என்னது? கேடான சிந்தை. பாருங்க, கேடான சிந்தை. இப்படிப்பட்ட காரியம் இருக்கிறவர்கள் அவரோட சிந்தை கேடான சிந்தையாய் இருக்கிறது. கேடான சிந்தையாய் இருக்கிறது. இல்லையா? இப்படிப்பட்ட மாதிரி காரியங்களை செய்கிறவர்கள் இன்னும் அடுத்தவங்க போறாங்க. 1, 2, 3 எப்படி படிச்சு மேலே வரி போறாங்க. இந்த மாம்ச சிந்தையில் இருக்கிறவங்களும் அப்படிதான் படிப்படியே மேலே வராங்க. மாம்ச சிந்தையில் இருக்கிறாங்க, கேடான சிந்தையில் இருக்கிறாங்க. அந்த கேடான சிந்தையில் 23 காரியங்கள் செய்யறாங்க. இந்த 23 காரியம் செய்து இல்லாம இன்னும் பெரிய காரியங்களை செய்கிறார்கள். ரோமர் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 32வது வசனம். நிப்பாட்டுங்க, புரிஞ்சுதா? சத்தமா படிங்க அந்த வார்த்தைய. இப்படிப்பட்ட சேவர்கள் மரணத்துக்கு பாத்திரமா இருக்கிறார்கள்.
மேல என்ன படிச்சோம்? மாம்ச சிந்தை மரணம். அந்த மாம்ச சிந்தினால கேடான சிந்தை செய்யற இந்த 23 காரியங்கள் செய்யறது மரணத்துக்கு பாத்திரமா இருக்கிறாங்க. இந்த ரோமர் அதிகாரம் எத்தனையோ முறை நான் படிச்சிருக்கிறேன். இது எனக்கு தெரியவே தெரியல. நேற்று இது செஞ்சாவே மரணத்துக்கு பாத்திரமா? புறங்கூறுறது, உணர்வுகளாக இருக்குது. தேவன் எத்தனையோ முறை வழிவிட்டு திரும்பி போகும்போது உங்களை அழைத்து நீ செய்யாத பண்ணாத வசத்துக்குள்ள பேசியும் மனதிரமா போனது உணர்வுகளா இருக்குது. அதான் பெற்றோர் கீழ்படியிலையா மரணத்துக்கு பாத்திரம். மாம்ச சிந்தை மரணம். தொடர்ந்து படிங்க அடுத்தது. மரணத்துக்கு பாத்திரம் இருக்கிறார்கள் என்று தேவன் தீர்மானிக்க நீதியான தீர்ப்பை அவள் அறிந்திருந்து காரியங்களை செஞ்சோம்னா தேவன் நியாயம் தீர்க்கிறேன் என்று அவங்களுக்கு தெரியும். தெரிஞ்சிருந்து படிங்க. அவங்களே செய்யறாங்க. எப்படி புரிஞ்சுதா? தாங்களும் செய்யறாங்க, மற்ற செயல்கள் என்ன பண்றாங்க? அவங்க இடத்துல போய் பிரியமா இருக்கிறாங்க. நாமளும் செய்யக்கூடாது. மற்ற செய்யும் போது நம்மள என்ன அவங்கள சொல்லி தடுத்து நிறுத்தணும். இன்னும் செய் இன்னும் செய் இன்னும் செய் அப்படிங்கிறது எல்லாம் தெரிஞ்சமான காரியம். உங்களுக்கு ஸ்கூல் பையன் இன்னொட்டு தான் பென்சிலேட் வந்துட்டான். அந்த அம்மா என்ன பண்ணணும்? அப்பவே கண்டிச்சு அடிச்சு உதைச்சு யாரா எட்டு வந்த அப்படின்னு சொல்லி திட்டி இருந்ததுன்னா அந்த பையன் வந்து இருப்பான், ஒழுங்கா இருந்திருப்பான். அந்த பையன் அப்படிப்பட்ட காரியம் செய்யும் போது தன் தாய் பரவாயில்ல தட்டி கொடுத்து ஓகே அப்படியும் போது அவன் என்ன நினைக்கிறான்? இன்னைக்கு பென்சில், நாளைக்கு வேற 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 பரவாயில்ல. அவனோட என்ன பண்றாங்க? பிரியப்பா இருக்கிறாங்க. அந்த காரியங்களை செய்யக்கூடாது. அந்நீரோடு பின்னிக்க கூடாது. கொள்ளையடிச்ச பொருளை நாம என்ன பண்ணலாம்? பங்கிட்டு கொள்ளலாம் அப்படின்னா என்ன பண்றது? சரிங்க அப்படின்றதா? ரத்தம் செஞ்ச கை அவனோட உறவாடக்கூடாது, அது சாபம். அதனால மற்றவர்கள் செய்யறத கூட அவங்களோட சேர்ந்து பிரியமா கூடாது. ஏன் பிரியப்படுறாங்க தெரியுமா? இவங்களும் செய்யறாங்க அவங்களும் செய்யறாங்க, அதனால பிரியம். ரெண்டு ஒரே கேஸ் தானே, பிரியமா தான் இருப்பாங்க. ஏதோ ஒண்ணு விலகி இருந்தா என்ன விலகி இருப்பாங்க. ஆமா, இருளுக்கு ஒளிக்கு சம்மதம் என்ன? அவிசுவாசிக்கும் விசுவாசிக்கும். நீ விசுவாசிகளோடு கர்த்தரோடு வருஷத்துல நீங்க ஐக்கியம் கொண்டீங்கன்னா ஆவிக்குரிய காரியங்கள் வரும். அதுவும் இல்லாம நீங்க அவிசுவாசிகளோடு நீங்க சம்மதம் வச்சீங்கன்னா அவங்களுக்கு என்ன காரியமோ அதான் உங்களுக்கு வரும். நம்ப மாட்டீங்க, கர்த்தரை வார்த்தை நம்ப மாட்டீங்க. அவிசுவாசி அவங்களுக்கு காரியங்கள் சொல்லுவாங்க, நீங்க அப்படியே அவங்க நம்பி அப்படி போயிட்டே வேண்டியதான். வசனம் தெளிவா சொல்லுகிறது, அவிசுவாசியோடு ஐக்கியம் வைக்க கூடாது. பாருங்க, இந்த 23 காரியங்கள் செய்து அவங்க செய்வதும் இல்லாம அவங்களோட சேர்ந்து என்ன பண்றாங்க? சந்தோஷமா பிரியமா இருக்கிறாங்க. இந்த காரியங்கள் இருக்கக்கூடாது. ஆமா, மாம்ச சிந்தை மரணம். மாம்ச சிந்தை மரணம். இப்படி காயில மாம்ச சிந்தை இருக்கக்கூடாது இல்லையா? ரோமர் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 21வது வசனம். பாருங்க, மாம்ச சிந்தையினால வீணர் ஆயிட்டாங்க. பாருங்க, இருதயத்தை இல்லறிஞ்சதுன்னா அடுத்து என்ன வரும்? மரணம் தான் வரும். ஒரு இருதயம் லேப்டாப் இருக்கிற வரைக்கும் தான் அவனுக்கு ஜீவன். லேப்டாப் நின்று போச்சுன்னா அடுத்து என்னது? கொட்டுமலம் தான். அதே மாதிரிதான் ஆவின் சிந்தை இருக்கிற வரைக்கும் தான் அவனுக்கு ஜீவன். மாம்ச சிந்தை வந்துச்சுன்னா அவனுக்கு மரணம் தான். மாம்ச சிந்தை இருக்கக்கூடாது இல்லையா? எபேசியர் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 17வது வசனம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 17வது வசனம். பாருங்க,
கர்த்தருக்குள்ளவங்களே சாட்சியத்துல எச்சரிக்கிறது என்னவென்றால், ஆமா, மாம்ச சிந்தையில மாத்திரம் நடக்கிறத போல இனி நீங்கள் நடவாம இருங்க. ஏன் நடக்கணும்? மாம்ச சிந்தை மரணம். இப்ப நம்ம அடுத்தது ஆவின் சிந்தை பார்க்கலாம். ஆவின் சிந்தை என்னங்க? ஜீவன். மாம்ச சிந்தை மரணம், ஆவின் சிந்தை ஜீவன். யோவான் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 63வது வசனம். யோவான் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 63வது வசனம். ஆவியோ உயிர்ப்பிக்கிறது, மாம்சமாவது ஒன்றுக்கு உதவாது. நான் உனக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனமாயும் இருக்கிறது. ஆவியை உயிர்ப்பிக்கிறது, மாம்சம் ஒண்ணுக்குமே உதவாது. நீங்க மாம்சம் எது செஞ்சாலும் சரி, அது எதுவுமே ஒன்றுக்கு உதவாது. ஆவிதான் உயிர்ப்பிக்கிறது. கர்த்தருடைய வசனம் தான் ஆவியும் ஜீவனமாய் இருக்கிறது. இல்லையா? கர்த்தர வார்த்தை சிந்திச்சு அதன்படி கைகளுக்கு ஜீவன். இல்லையா? கர்த்தர வார்த்தையில தான் ஜீவன் இருக்கிறது. அந்த ஜீவனை நீங்க கை கொண்டிருக்கும் போது கர்த்தர் எல்லா காரியங்களும் செய்கிறார். இல்லையா? 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனம். இப்படிப்பட்ட ஆயுதமாக தெரிஞ்சுக்கொள்ளணுமா? இப்படிப்பட்ட காரியம் மாம்சத்துல இயேசு கிறிஸ்து பாடப்பட்டபடினாலே அந்த சிந்தையை நீங்கள் ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள். இல்லையா? அவர் மாம்சத்துல ஏன் பாடுபட்டார்? அவர் மாம்சத்துல ஏன் பாடுபட்டார்? பாருங்க, அவர் மாம்சத்திலே பாடுபட்டார். பிதாவின் சித்தம் செய்யாமல் மாம்சம் அவர் வெளியாச்சுன்னா கீழ்ப்படியாம காரியங்கள் தேவனுடைய சித்தத்தை செய்யாம கூடாமல் போய்விடும். அவர் ஆவின் சிந்தனையாக இருந்தார். என்ன ஆவின் சிந்தை? வேத பிரமாணத்தை கடைபிடிக்கணும். இயேசு கிறிஸ்து சிலுவையில ஜனங்களுக்காக மரிக்க வேண்டும், அந்த சிந்தனையிலே அவர் இருக்கிறாரு. அதனாலதான் மாம்சத்துல பாடுபட்டாரு. என் மாம்சம், ஐயோ என் மாம்சம் வெளியே போகக்கூடாது கேட்டாரா? இதாவே இந்த பாத்திரம் என்று டிங்கி கூடமானால் மாம்சம் வந்துச்சு. ஆனால் சொல்லு, ஆனாலும் ஆண்டவரே உன்னுடைய சித்தத்தின் படி எனக்கு ஆக கடவுள். இதுதான் ஆவின் சிந்தை. நம்மளே ஒண்ணு இருப்போம், ஐயோ இப்படியா ஆவின் சிந்தையா ஏதாவது ஓகே ஓகே அப்படின்னு இருப்போம். கடைசி வரைக்கும் நீ பிதாவின் குமாரானால் எப்படி இறங்கி வா சொல்லி விட்டு நாம் என்ன இருப்போம், யாருன்னு தெரியுமா அப்படின்னு இருப்போம். ஆனா அவர் கடைசி வரைக்கும் எதுவுமே பண்ணல. ஏன்னா அவர் முழுக்க முழுக்க எல்லாமே ஆவின் சிந்தை, மாம்ச சிந்தை இல்லை. அவர் மாம்சத்தலை சிந்தை இருந்திருந்தான்னா அப்பவே என்ன இருப்பாரு, கல்ல மாக்கி இருப்பாரு. முழுக்க முழுக்க ஆவின் சிந்தையாவே இருந்தார். ஆவின் சிந்தை பாருங்க. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் அதனுடைய 18வது வசனம், கடைசி வசனம். ஒன்னு பேதுரு 3ஆம் அதிகாரம் அதனுடைய 18வது வசனம். பாருங்க, அவர் மாம்சத்திலே கொலை உண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். ஆவிக்குறை சிந்தனைக்கு உருவமா மாம்சம் எழுந்துச்சுன்னா அந்த மாம்சம் என்னமா கொலை செய்ய வேண்டும், கொலை செய்ய வேண்டும். மாம்சம் வெளிப்படக்கூடாது. ஆவின் சிந்தனை மட்டும்தான் இருக்கும். ஆவிக்குறை சிந்தனைக்கு உருவமா காரியங்கள் வேற சிந்தனைக்கு வரும்போது நீங்க மாம்சம் என்ன பண்றீங்க, வாழ்க்கை மாம்சத்துக்கு இடம் கொடுக்குறீங்க. ஏசு கிறிஸ்து பாருங்க, மாம்சத்துல மாம்சத்துல கொலை உண்டு ஆவிலே உயிர்ப்பித்தார். அதே மாதிரிதான் நமக்கு ஆவிக்குரிய காரியங்களே ஆவிக்குரிய காரியம் உருவமாக சிந்தனைக்கு உருவமாக மாம்ச சிந்தை எழும்பும் போது அந்த மாம்ச சிந்தையை அந்த மாம்சத்தை
கொலை செய்ய வேண்டும். அடுத்தவனும் இல்ல, நம்மள மாம்சம் வெளிப்படக்கூடாது. நியாய பிரமாணத்துக்கு விரோதமா காரியம் செய்யும் போது மாம்சம் வெளிப்படும். பூனை எப்படி மாம்சம் வெளிப்பட்டுருச்சு, ஏவாள் எப்படி மாம்சம் வெளிப்பட்டுருச்சு. ஏவாதான் சாப்பிட்டாலே ஆதாம் சாப்பிடாம இருக்கணும் இல்ல, அவனும் பாருங்க மாம்சம் வெளிப்பட்டுருச்சு. மாம்சத்தாம கொல்லல. ஆனா இயேசு கிறிஸ்து பாருங்க மாம்சத்தை சிலுவையில அவர் கொலை செய்து ஆவில உயிர் பெற்றார். அதனாலதான் பரலோகத்துல இருக்கிறார். முழுக்க முழுக்க அவர் சிந்தையில என்ன, பிதாவின் சித்தம் ஆவிக்குரிய சித்தத்திலே இருக்கிறார், ஆவிக்குரிய சிந்தனையிலே இருக்கிறார். ஆனா மாம்ச சிந்தை மரணம். மாம்ச சிந்தை வெளியாகும் போது என்னோட மாம்சத்தை கொலை செய்ய வேண்டும், சிலுவிலே அறைய வேண்டும். மாம்ச இச்சையுமான ஆசை இச்சைகளையும் எல்லாவற்றையும் நினைக்கிறாங்கம்மா, சிலுவில அறைந்திருக்கிறாங்க. மாம்ச பழுது காட்டிட்டுக் கொண்டிருக்கிறதா, ஆவிக்குரிய காரியத்துக்கு உருவமாக தேவ உடன்படிக்கை உருவமாக காரியம் அழுது கொண்டிருக்கிறதா, அது சிலுவிலே அறைய வேண்டும். ஆவிக்குரிய சிந்தையை விட மாம்ச சிந்தை மிகவும் ஆசை உள்ளது. மாம்சம் அடங்கவே அடங்காது. மாம்சம் அடங்கவே அடங்காது. ஆமா, துணி கடைக்கு போனா குறைஞ்ச ஒரு 5 மணி நேரம் ஆகும். எல்லாம் எடுத்து போட்டுக்குது, எடுத்து போட்டு அதா இதா அதா இதுன்னு மாம்ச இச்சை, அதா இதா இத சிந்தை இதுன்னு இப்படிதான் போயிட்டு இருக்கோம். சிந்தை மாம்ச சிந்தை வெளியே வர விடக்கூடாது. அப்படி வெளியே வந்ததுன்னா என்ன பண்ணணுமா, சமாதி கட்டி விட வேண்டும். விதை விதைக்கும் போது அது சாகணும். விதை சேர்த்தால் வழியே அதுக்கு வேறொரு மீனி வராது. நம்ம என்ன பண்ணுமா, மாம்சத்துக்கு சாக வேண்டும், நீதிக்கு விளைக்க வேண்டும். அப்படி இருந்தா மட்டும்தான் ஆவிக்குரிய சிந்தனையால் நாம் வாழும் போது நமக்கு ஜீவன் உண்டாகும். வாழ்வோம், இந்த பூமியில வாழ்வோம். ஆனா ஆவிக்குரிய மரணம் ஏற்பட்டுரும், ஆத்மாவில மரணம் ஏற்பட்டுரும். ஆதாம் மேல உடனே செத்து போயிட்டாங்களா? தேவன் ஒரு வாரத்தை உறவு போச்சு இல்ல, கனெக்ஷன் கட் ஆயிடுச்சு. ஏதேன் தோட்டத்துல இருந்தாங்க, அதை விட்டு வெளியே போயிட்டாங்க. அது குறிச்சேன வேலையில உருவாட வந்தார். அதனால இழந்த ஒரு சூழ்நிலை வந்துடும். மாம்ச சிந்தையில வாழ்ந்தால் மரணம் நிச்சயம். ஆவின் சிந்தையில வாழ பழகிக் கொள்ளுங்கள். ஆவின் சிந்தைக்கு இடம் கொடுங்க. மாம்ச சிந்தையவே வாழ்ந்து கொண்டே இருக்கிறது. என்ன காரணம் பாருங்க. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் அவருடைய 5வது வசனம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் அவருடைய 5வது வசனம். பாருங்க, அவருக்கு என்ன சிந்தை இருந்துச்சு அந்த சிந்தையே நமக்கு இருக்க கடவுது. அவருக்கு ஒரு துளி கூட மாம்ச சிந்தை இருந்ததே கிடையாது. அவருக்கு துளி கூட மாம்ச சிந்தை இருந்தே கிடையாது. அவருக்கு என்ன சிந்தை, பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றணும். உலக ராஜ்யத்துக்கு அநேக கடன் சொல்லணும். இந்த சிந்தை தான். நான் எதற்காக அந்த உண்மைக்கு வந்தனோ அதற்காக மட்டுமே நன்னணுமா செய்வன சிந்தையை மட்டும்தான் இருந்தாரு. வேற எதுக்கும் எதுவுமே பண்ணல. இந்த பூமியில நீங்க ஒவ்வொருவருடைய தாயோட கரு உருவாவதற்கு முன்னே தேவன் உங்களை முன் குறித்திருக்கிறார். எதுக்கு? தோட்டம் வாங்குற வீடு கட்டுறக்கா? வீடு நல்லா படிக்க வச்சு டாப் இன்ஜினியர் ஆக்குறக்கா? கல்யாணம் பண்றீங்களா? பின்னாடி 4 நிமிஷத்துக்கு போடுறதா? அதுதான் ஆண்டவர் பூமி உருவாக்க வச்சுக்கிறாரா? பூமிக்கு நம்ம எதுக்கு வந்தோம்? எனக்கே யோசனை பாத்துக்கிறோமா? பூமிக்கு அம்மா என்னை பட்டு போட்டாங்க, நான் அப்படி வந்துட்டேன், அப்படியே அவ்வளவுதான். என்ன ஏன் ஆண்டவர்களை தெரிந்து கொண்டார் பூமிக்கு? எத்தனையோ உங்களோட குடும்பத்துல, ஜாதியில, கோத்திரங்கள, வம்சங்கள்ல, குடும்பத்துல எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் தெரிந்து கொள்ளாத கர்த்தர் ஏன் உங்களை தெரிந்து கொண்டார்? யோசிச்சு பண்ணிக்கிறீங்களா? வியாதி வந்துச்சு, கடன் வந்துச்சு, அதனால வந்தேன் அப்படியா? தேவன் உங்களை முன் குறித்திருக்கிறார். இதற்காக அவர் சித்தத்தை செய்யும்படியாக கர்த்தரை முன் குறித்திருக்கிறார். நம்ம யாரு ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம யாரு, எப்படியேப்பட்டவங்க, கர்த்தர் எப்படியேப்பட்டவர் அது தெரிஞ்சுக்கணும். பூமியில இருக்கிற வரைக்கும் சாப்பிட்டுட்டு வாழ்ந்துட்டு அப்படி இருந்து அப்படி போறது கிடையாது. கர்த்தர் உங்களுக்குன்ற ஒரு சித்தத்தை கொடுத்திருக்கிறார். அந்த சித்தம் என்று நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அதன்படி வாழ ஆவிக்குரிய சிந்தனை கொண்டு போங்க.
மாம்ச சிந்தை இருந்தா ஆவிக்குரிய மரணம் வரும், பூமிக்குரிய மரணம் வரும். ஆவின் சிந்தை ஜீவன். அந்த ஆவிக்குரிய கால் நடக்கும் போது கர்த்தர் நமக்கு நித்திய கொடுக்க வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. ரோமர் 8ஆம் அதிகாரம் அவருடைய 8-9 வசனம். ரோமர் 8ஆம் அதிகாரம். பாருங்க, மாம்சத்துக்கு உட்பட தேவனுக்கு பிரியமா இருக்க முடியாது. கிறிஸ்துவின் ஆவி உடையவனுடைய அல்ல. சொல்லிக்கிறாங்க எல்லாரும், நீங்க யாருங்க? கிறிஸ்துவங்க. அவங்க கிறிஸ்துவங்க. அப்போ சொல்றாங்க, அவங்க கிறிஸ்துவங்க, சர்ச்சுக்கு போறாங்க கிறிஸ்துவங்க. ஆனா இங்க என்ன போட்டுக்குது? கிறிஸ்துவன் ஆவி உடையவன் தான் கிறிஸ்துவன். கிறிஸ்துவ ஆவி நம்ம கூட இருக்கணும், நம்ம கூட இருக்கணும். அப்ப அவர் எப்படிப்பட்ட சிந்தியா இருந்தார்? அவர் ஆவியின் சிந்தியா இருந்தார், மாம்ச சிந்தியில. அப்ப அவரோட கிறிஸ்துவின் ஆவி நமக்குள்ள இருக்கும் போது நமக்கு எப்படிப்பட்ட சிந்தியா நமக்கு இருக்க வேண்டும்? ஆவிக்குரிய சிந்தியாக நமக்கு இருக்க வேண்டும். அவர் நமக்குள் இல்லைன்னா மாம்ச சிந்தை வரும். அவர் நமக்குள் இல்லைன்னா மாம்ச சிந்தை வரும். அதனால ரோமர் 8ஆம் அதிகாரம் அவருடைய 12வது வசனம், சகோதரரே, மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்ல. கடன் வாங்கினவனுக்கு என்ன சொல்லுங்க? கடன் வாங்கிட்டான், யாரு அவனுக்கு? அடிமை. நம்ம மாம்சத்துக்காக இதெல்லாம் நம்ம காரியம் செய்யறோமோ, நம்ம அவங்க மாம்சத்துக்கு அடிமை, நம்ம கடன்காரங்க. மாம்சத்துல இருந்து எதுவுமே நம்ம என்ன பண்ணுமா? பெற்றுக்கொள்ள கூடாது. ஆவிக்குரிய காரியம், ஆவிக்குரிய வாழ்க்கையை தான் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். மாம்சத்துக்கு வாழ்வு இருக்கிறோமா? நம்ம மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்ல. நாம ஏன் மாம்ச கடனாளியா இருக்கணும்? மாம்சம் என்னெல்லாம் செய்தா அதெல்லாம் என்ன பண்றோம்? வாங்கி செஞ்சுக்கிறோம், அது இதுன்ட்டு. மாம்சத்துக்கு நம்ம கடனாளிகள் அல்ல. மாம்ச சிந்தை மரணம், ஆவின் சிந்தையோ ஜீவன். இல்லையா? இப்ப கேட்கிறேன், நம்முடைய சிந்தை இப்ப எப்படியாக இருக்கிறது? இத்தனை காரியம் சொல்லியாச்சு, கடைசியில சொல்றேன், மாம்ச சிந்தை மரணம், ஆவின் சிந்தை ஜீவன். நம்ம எப்படிப்பட்ட சிந்தனை எழுகிறோம்? ஆலயத்துக்கு வரும்போதே இந்த மனுஷன் எப்போ விடுவான்? டைம் ஆச்சு, போய் துவைக்கணும், பிள்ளைகளுக்கு சிக்கன் மட்டன் செஞ்சோணும், வரும்போதே அந்த சிந்தை தான் இருக்குது. எப்போ இந்த மனுஷன் விடுவான்? டைம் பார்க்கிறது, 9:30 கூட்டுவானா 10:00 கூட்டுவானா தெரியலையே அப்படின்னு முடிச்சுட்டு அடுத்த பிளான் வரும்போதே பிளான் போட்டுறது. இது முடிச்சுட்டு இந்த டைமுக்கு இங்கே போகணும், இந்த டைமுக்கு இங்கே போகணும். இதெல்லாம் பிளான் பக்காவா இருக்குது. நம்ம சிந்தையில அப்படிதான் இருக்குது. ஆலயத்துக்கு நாளைக்கு காலையில போறதுக்கு நைட்டு, நாளைக்கு ஆண்டவரை போறேன், நீங்க என் கூட என்ன பேசுறீங்க, நான் என்ன பண்ணணும், இந்த வாரம் என்ன பண்ணணும், வார்த்தை எனக்குள்ள கிரியை செய்யட்டும், ஒரு வார்த்தை இப்ப என்ன நடக்கிறதா இல்லை, அதுக்கு உதவியா செய்து ஆண்டவரே சோமுன்றது இல்லை. நைட்டே பிளான் பண்ணிடுறது. சர்ச்சுக்கு ஒரு 2 மணி நேரம் ஓடிச்சு முடிச்சுட்டு அடுத்த நேரம் வர்றதுக்கு மாதிரி காலையில் விடுறது, வாசிகளை போட்டு ஊற வச்சுட்டு வந்துட வேண்டியது, போன் துவைக்கிற மாதிரி பிளான். இந்த சிந்தையில இருந்து எப்படி இருக்கும்? இதெல்லாம் மாம்ச சிந்தை. ஆயுள் சிந்தை எங்க இருக்குதுங்க? ஆயுள் சிந்தை எங்க இருக்குதுங்க? ஒரு 2 மணி நேரம் உட்கார முடியல, போன மாதிரி 2 மணி நேரம் டைம் கொடுக்க முடியல. மாம்ச சிந்தை. வாரம் முள்ள தானே பண்றோம், சாப்பாடு செய்யறோம், எல்லாமே பண்றோம். இந்த ஒரு நாள் மட்டும் பாயாற்பாடு மாதிரி இருக்கணும், அடுப்பு பத்த கூடாது. அந்த மாதிரி எல்லாம் ஃபுல்லா எங்க இருக்கணும்? சபையிலே இருக்கணும். காய் நைட்டு 12 வரைக்கும் சபையிலே இருக்கணும். எப்படி இருக்கும்? அந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்குமா? 2 மணி நேரம் இருக்க முடியல. ஆளுக்கு வர்றதுக்கு பிளான் பண்றது இல்லை. இந்த டைம் போறேன், ஒரு அம்மா கொஞ்சம் ஜெயிப்பிக்கிறேன், அந்த மாதிரி பிளான் பண்றது இல்லை. ஆனா அதுக்கு முன்னாடியே நம்மளோட சொந்த காரியத்துக்கு பிளான் பண்ணிட வேண்டியது. இதை முடிச்சுன்னு அடுத்த ஸ்பாட்டுக்கு அங்கதான் போவேன், அங்க இருப்பேன், இங்க இருப்பேன், எல்லாம் பிளான் பண்ணிடுது. நைட் 8 வரைக்கும் பிளான் பண்ண வேண்டியது. சாயந்தரமான பூங்காக்கு போகணும், பார்க்குக்கு போகணும், பீச்சுக்கு போகணும், இந்த பிளான். அப்படி எப்படி அவங்க சிந்தை வரும்? வாரத்துல 7 நாளுமே
மாம்ச சிந்தனையே இருக்கிறது. ஆளித்தான் வரும், அதுலயாவது ஆவிக்கு சிந்தரிக்கலாமா? இருக்கவே இல்லை. பிரசங்கம் பண்ண போனா உள்ள மைண்டு வேற எங்கேயோ போகுது. எப்போ விடுவான்னு தெரியல இந்த ஆளு. சரி ரைட்டு, அவன் லேட்டா வந்தாலும் சொல்லி பேசிக்கலாம், சமாளிச்சுக்கலாம், என்ன கொஞ்ச நேரம் போகும். அப்படி இந்த மாம்ச சிந்தை இருந்தால் கண்டிப்பாக மரணம். என்ன நல்ல சாவு சொல்றானா? நான் சொல்ல, ஆத்மாவுக்கு மரணம் ஆயிரும். மரணத்துக்கு பாத்திரவாங்க இருக்கிறாங்க. இப்ப யோசிக்கிறீங்க, என்னடா ஆசீர்வாதமான வார்த்தை வர பார்த்து நாலு காலம் காட்டாலே சாவுங்கிறானே, அப்படி இப்படிங்கிறானே. எனக்கு தெரியுது ஜெராக்ஸ் இடம் தெளிவா சொல்லுகிறது. மாம்ச சிந்த மரணம். போல் எழுதுகிற மாம்ச சிந்த மரணம். மாம்சத்துல வாழாதீங்க, மாம்சம் மேல போவாது. மாம்சம் மேல போகுமா பல்லவத்துக்கு? மாம்சம் பல்லவத்துக்கு போகாது. நீங்கள் ஆவின் சிந்தையில இருந்து வாழும் போதுதான் கர்த்தர் உங்களை எடுத்துக்கொண்டு கொள்வார். கிறிஸ்துவே அவர் ஆவிக்குரிய சிந்தனையே இருந்தார். கிறிஸ்துவின் ஏக சிந்தையை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்க. அவளுக்கு முன்மாதிரியா வைத்துக் கொண்டு போய்க்கிறார். அதை பாதத்தை நீங்க பின்பற்றுங்க. நமக்கு ரோல் மாடல் அவரு தான். அவர் என்ன செஞ்சுட்டு போனாரோ அதை நம்ம செஞ்சா போதும். இந்த வேதத்துல என்ன எழுதி கொடுத்துருக்கு அதை பழகுப்படி கடைபிடிச்சா போதும். நம்மளால இதை கடைபிடிக்கிறது இல்லை. இதுக்கு மேல அவங்க என்ன பண்றாங்க? வேதத்தை எழுதிக்கிறாங்க. அவங்களோட எழுதிக்கிறாங்க தனியா வேதத்தை. மாம்ச சிந்தை மரணம். நீங்க எப்ப நீங்க இருந்தாலும் சரி, மாம்ச சிந்தை இருந்தீங்கன்னா மரணம் தான். ஆவிக்குரிய சிந்தை. ரோமர் 8:1 படிங்க. கிறிஸ்து இயேசுக்குள்ள நீங்க இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினி தீர்ப்பு இல்லை. நம்ம காலையில எந்திரிச்சில இருந்து நைட்டு படுக்கிறதுக்குள்ள நம்ம ஆவிக்குரிய நடக்கிறோமா? நம்ம நடக்கிறோமா? மைண்ட் எந்திரிக்கும் போதே வேலைக்கு போகணும், மற்ற காரியம் இருக்குது, லீவ் படக்கூடாது, கடன் கட்டணும், பிள்ளைகள் வைக்கிறது, வீட்டு சாலை, எல்லா காரியம் என்ன பண்றோம்? எல்லாம் மாம்சத்துக்கு நடக்கிறோம். அப்ப ஆவிக்குரிய எங்க நடக்க போறோம்? லெட்டர் படிங்க வசனத்தை. ஆனபடியால் யாரு வெளியே இருக்கலாம்? நம்மள அதான் சொல்லல, நம்ம தான் சொல்லுது. கிறிஸ்துக்குள்ள இருக்கிறவங்க மாம்சத்தின்படி நடவாமல் ஆவிமா நடக்கிறவங்களுக்கு ஆவின் நடக்கிறவங்களுக்கு தான் ஆக்கினி தீர்ப்பு இல்லை. அப்போ ஆவி நடக்காதவர்கள் மாம்சத்தில் நடக்கிறவங்களுக்கு ஆக்கினி தீர்ப்பு உண்டு. உங்களுக்கு எதா இருக்குது? ஜீவனும் இன்னொன்னு இருக்குது சொல்லுங்க. ஜீவனும் ரெண்டும் உங்க தான். எது சூஸ் பண்றீங்களோ நீங்க தான் சூஸ் பண்ணணும். கர்த்தர் யாருமே கம்பல் பண்ண மாட்டார். இஸ் வெரி ஜென்டில்மேன். அவர் குடிச்சு இழுத்து இழுக்க மாட்டாரு. இந்த எம்எல்ஏ இது பண்றவங்க, இந்த ஃபார்ம் வைக்கிறவங்கலாம் பாத்தீங்கன்னா வச்சுங்க, பண்ணுங்க பண்ணுங்க செய்யுங்க போட்டாங்க ஒன்றாவது தொந்தரவு பண்ணுவாங்க. இவர் அப்படிலாம் கிடையாது, தொந்தரவுலாம் பண்ண மாட்டாரு. ஜீவன் இருக்குது, இது இருக்குது, பாத்துக்கோ, நீயே பாத்துக்கோ, உனக்கு எது சைஸ் நீயே பண்ணிக்கோ, கம்பல் பண்ணவும் மாட்டார். அவர்லாம் நம்ம சைஸ் தான். அப்படி இருந்து தெரிஞ்சுக்காட்டு தான் நடுவில் என்ன வச்சாரு? தோட்டத்துல கனி வச்சாரு. சாப்பிடாது சொல்லியாச்சு. சாப்பிடுறதும் சாப்பிடாததும் யார் இஷ்டம்? தீப்பொட்டி இருக்குது, எது புதைக்கிறோம்? நெருப்பு இல்லை, எது புதைக்கிறோம்? நமக்கு நல்ல காரியத்துக்காக புதைக்கிறோம். ஆனா அதே திருப்பி நம்ம பத்த வச்சா அதான் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம என்ன பண்றோம்? நாமளே ஒவ்வொரு குச்சியா எடுத்து நமக்கு வச்சுக்கிறோம். போவனா மடிமை என்னன்றோம்? நெருப்பு நம்மளே வச்சுக்கிறோம். மாம்ச சிந்தை மரணம், ஆவின் சிந்தை ஜீவன். உங்களுக்கு ஜீவன் வேணுமா? ஆவின் சிந்தையின்படி நீங்கள் நடங்கள். கிறிஸ்து இயேசுக்குள் இருக்கிற அந்த சிந்தியை உங்களுக்குள் இருக்கு கடவுது. மற்ற ஜனங்கள் செய்வது போல நீங்கள் மாம்ச சிந்தையிலாங்கள் நீங்கள் வீணராக வேண்டாம். எல்லாம் எழுந்து நிற்கலாம்.